என் சக்திக்கு மீறின ஒரு விஷயம் நான் பண்ணிருக்கேன். இது நான் இன்னும் பேண்ட் போடல, அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடுங்க. கனவு லட்சியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் இவ்வளவு எமோஷனலா பேசுறேன் அப்படின்னா, லைக் என்னோட லைஃப்ல நான் கடந்து வந்து நான் பார்த்துட்டு வந்தது அவ்வளவு எனக்கு. ஹலோ ஆல், எல்லாருக்குமே வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். என் சக்திக்கு மீறின ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அண்ட் இது ஒரு மெமரியாவும் கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட டே டு டே லைஃப்ல நான் எப்படி வந்துட்டு ஆர்டர் முடிக்கிறேன், அதை எப்படி டிஸ்பேச் பண்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு டிஸ்பேச் டே, பெரிய ஆர்டர் நம்ம டிஸ்பேச் பண்ண போறோம். ஸோ அந்த விளாகும் அதையுமே இதுல அட்டாச் பண்ணி காமிக்கலாம். ஸோ நம்மள மாதிரி டிசைனிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஆர்டர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் என்னோட டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன டைலரிங் டிப்ஸஸ் அண்ட் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ரன் பண்றது, எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் என்னோட அவுட்ஃபிட்ஸுமே நான் டே டு டே லைஃப்ல நான் போடுற அவுட்ஃபிட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு அனார்கலி தான் வியர் பண்ணிருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓ, இன்னைக்கு நான் வியர் பண்ணிருக்க அனார்கலி இதுதான். இன்னும் பேண்ட் போடல, அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடுங்க. ஸோ ஒரு எல்லோ கலர் சாரீல வந்து கன்வெர்ட் பண்ணுது. மேல போட்டிருக்க ஷால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் ஷாலு. எனக்கு ஜார்ஜெட்ல போடுறது பிடிக்கும். சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஓகே தான். ஸோ இதுதான் இன்னையோட அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, பயோலியுமே நம்பர் இருக்கு, மறக்காம காண்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இப்போ மார்னிங் நான் எந்திரிச்சதுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னோட கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். என்னதான் வந்து இது இருந்தாலுமே மிஷின் இருந்தாலுமே, மிஷின் நம்ம வீட்டுல இருந்தாலுமே நான் எனக்கு வந்து பர்சனலா வந்து கையில துவைச்சாதான் பிடிக்கும். ஸோ நான் எப்பயுமே என்னோட துணி நான் வந்து மிஷின்ல போட்டதே கிடையாது. கையிலே டெய்லி குளிக்கும் போது அப்படியே கையிலே வாஷ் பண்ணிடுவேன். எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, அப்படி என்னால முடியல அப்படின்னா சேர்த்து வச்சு கூட துவைப்பேனே தவிர்த்து மிஷின்ல போட மாட்டேன். லைக் இந்த பில்லோ கவரு, பெட்ஷீட் இதெல்லாம் மட்டும் ஓகே, நம்மள ரொம்ப தூக்கி அடிச்சு துவைக்க முடியாதுன்றதுனால அதெல்லாம் மிஷின்ல போட்டுப்பேன். பட் மீது எல்லாமே நான் வியர் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கையில துவைச்சு போடுவேன். ஏன்னா அப்படி துவைச்சு போடும்போதுதான் நீங்க எந்தெந்த ட்ரெஸ் வந்து ஃபேட் ஆகும், ஃபேட் ஆகாது. நான் எப்பயுமே வந்து கிளாத்ஸ் வந்து திருப்பி உள்பக்கமா தான் காய வைப்பேன். ஸோ அப்போ ஃபேட் ஆகாம இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிக டைம் நம்ம லைஃப் வரணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை நல்லா கேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாத்ஸ் நிறைய நாள் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உங்க ஹேண்ட்ல துணி துவைக்கிறது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே துணி துவைச்சு காய வைக்கும் போது நீங்க உள்பக்கம் திருப்பி காய போட்டீங்கன்னா ஃபேட் ஆகாது வெளி சைடு. அண்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ல இருக்க அந்த டை பவுடர், அந்த சாயம் வந்து இன்னொரு ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் பிடிக்கும் எந்த ட்ரெஸ் பிடிக்காது நம்ம கையில துவைக்கும் போது நிறைய கேர் எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா பாத்துக்கலாம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கையில துவைச்சு போடுங்க. ஸோ இப்ப நான் துவைச்சு போட்ட ட்ரெஸ்ஸை வந்து காய வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆர்டர்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ வந்துட்டு ஓவர்லாக் கடையில் போய் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்கு போயிடுவேன். திருப்பி கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது கடையில் போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஓவர்லாக் மிஷின் உங்ககிட்ட ஓனா இல்லையான்னு. என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. நான் கடையில் கொடுத்து அதுக்கான காஸ்ட் கொடுத்து அடிச்சுப்பேன். பட் சூம்லி ஓவர்லாக் மிஷினும் நான் வாங்கிடுவேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம்.
ஃபைனலி நான் வந்துட்டு என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி முடிச்சுட்டேன். இது வந்து பெரிய அமௌண்ட். என்னோட சக்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலா நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஏதாவது ஆசை, கனவு, லட்சியம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எங்க போகலாம்? ரியல்மி ஃபோன் வாங்குறதுக்காக போறோம். போயிட்டு அங்க வந்து உங்களை பார்க்குறோம். ஓகேவா? எடு 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 கடகடன்னு எடு. காஃப் கட்டலையா? காஃப் கட்டல. அண்ட் கைஸ், இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும், அதனால தான் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன். நம்ம பாண்டிச்சேரியில் போத்தீஸ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் மில்க் கடை இருக்கும். அவங்களே வந்து காய்ச்சி சேல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக போத்தீஸ் வந்தீங்க, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹாட்டும் இருக்குது, கோல்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்கும். மறக்காமல் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கைஸ், என்னோட ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டோடைய ஃபுல் அமௌண்ட் வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் தான். என்னுடைய சக்திக்கு ரொம்ப ரொம்ப பெருசு இது. இதை பத்தி நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது என்ன பண்றது, இவ்வளோ அமௌண்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அமௌண்ட் தான் என் கையில இருந்துச்சு, சின்ன அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து இனிஷியல் பேமெண்ட்டா கட்டி நான் ஜாயினும் பண்ணிட்டேன். பட் ஆனா போக 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 என்ன பண்ணலாம், மந்த்லி என்னால இது பண்ண முடியுமா, இது தாண்டி எனக்கு இஎம்ஐஸ், லோனு, வீட்டுக்கு கட்ட வேண்டியது அண்ட் என்னுடைய டெய்லி நீட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்தேன். பட் கடவுளுக்கு தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஆர்டர் எல்லாம் வர வச்சு எல்லாமே பண்ணது அவரு. ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இந்த பொண்ணுக்கு வந்து இது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தான் வந்து அது வந்து யோசிச்சு நம்மளுக்கு தரது இருக்குதுல்ல. நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ அந்த வகையில இவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் நான் வந்து கட்டி நானே வந்து ஓனா படிக்கிறது அப்படின்ற போது ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்களும் உங்க லைஃப்ல வந்து நடக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். பட் ஆனா அதுக்கு கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு வந்து பண்ணியே ஆகணும். ஸோ பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் அமௌண்ட். இது நினைச்சா எங்க வீட்ல வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு நகை எடுத்து வை, கல்யாணத்துக்கு வந்து யூஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேசிஸ்ல இருக்க ஒரு ஆள் நானு. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து ஒரே ஒரே அமௌண்டா கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வராது. நான் கஞ்சத்துலயும் கஞ்சம், ஒரு பெரிய கஞ்ச பிஷ்னாரி. அதனால இஎம்ஐயா போட்டு போட்டு மந்த்லி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெப்ல ஜாயின் பண்ணேன். ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5 மந்த்ஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. இது மட்டும் இல்லாம இன்னுமுமே எக்ஸ்ட்ரஸா நான் வந்து லோன் பே பண்ணிட்டு இருக்கேன். வெளியில போறது வர்றது, ட்ரெஸ் எடுக்கிறது அண்ட் நடுவுல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய இதை தாண்டி நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். அப்ப நான் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி இதுக்குள்ள வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா எனக்கு பெரிய ஏர்னிங் தான். என்னுடைய அனுபவத்துல என் லைஃப்ல இப்போ நான் ஏர்ன் பண்றது கொஞ்சம் அதிகம் தான். ஃபர்ஸ்ட் நான் ஏர்ன் பண்றது, நான் அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணியிருந்தா மாசம் ஒரு 9,000 10,000 அவ்வளவுதான் என் சேலரி. அதை வச்சே நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிருக்கணும். பட் நான் ஒரு டிசிஷன் வந்து தெளிவா எடுத்தேன். ஒர்க் விட்டு நின்றுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டெய்லி நீட்ஸ்க்குலாம் செலவுக்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து இப்போ நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் அப்படின்றத வந்து நினைக்கிற அளவுக்கு ப்ரௌடா நான் நடந்துக்கிறேன். ஸோ நீங்களும் உங்க எல்லாருக்கும் இது நடக்கணும். இதை விட பெரிய ஹாப்பி வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து என்னைக்கு ஷாப் வைக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிரும், என் லைஃப்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துரும் அப்படின்னு. ஆனா என் லைஃப்ல நான் என்னைக்கு சொந்த கால நானா ஒரு கடை வைக்கிறேனோ, ஷாப் வந்து ஓபன் பண்றேனோ அப்பதான் எனக்கு சந்தோஷம். நான் பிறந்ததுக்கான பிறவி பலன் நான் அன்னைக்குதான் அடைவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்களுமே வந்து ஏதாவது மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். சோ என்னுடைய இந்த இயர்ல நான் நினைச்சதுல பாதி நான் வந்து முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் நான் ஓட வேண்டியது நிறைய இருக்கு. சோ அதை நோக்கி நம்ம ஓடுவோம். அண்ட் இன்னைக்கு நான் போட்டிருக்க இந்த கஸ்டமைஸ்ட் அவுட்ஃபிட் வந்து நானே ஓனா கஸ்டமைஸ் பண்ணது. உங்களுக்கும் வந்து டிசைன் பண்ணும் அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஏன் இவ்வளவு எமோஷனலா பேசுறேன் அப்படின்னா,
லைக் என்னோட லைஃப்ல நான் கடந்து வந்து நான் பார்த்துட்டு வந்தது அவ்வளோ. எனக்கு இப்போ ஒரு ஏஜ் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 மந்த் தான் ஆகுது. இந்த ஏஜ்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஹஸ்பண்டோடைய காசுல வந்து சில பேர் வாழ்றாங்க, சில பேர் வந்து அம்மா அப்பாவோட காசுல வாழ்றாங்க. ஆனா எனக்கு வந்து எப்படின்னா நான் நினைச்சா அப்படி இருக்கலாம், அப்படி ஒரு லைஃப் என்னால வாழ முடியும். அப்படி இல்லையா, ஒரு இந்த மாதிரி ஒரு 10,000 9,000 அந்த சம்பளத்துல என்னால வாழ முடியும். ஆனா எனக்கு எப்படின்னா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஏன்னா எங்க வீட்டுல ரெண்டுமே பொம்பளை பசங்க அப்படின்றதுனால சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல என் அம்மா அப்பா வந்து ஒரு கேவலமா நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அது இருக்கவே கூடாது, பொம்பளை பசங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட சின்ன வயசுல இருந்து இருந்ததுனால அது ஒரு மாதிரி அந்த ஃபீல் வந்து அந்த மாதிரி பொண்ணுங்க மட்டும் இருக்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு மட்டும் புரியும்னு நினைக்கிறேன். சோ எப்படின்னா நம்மகிட்டயும் எல்லாமே இருக்கணும். ஒரு புது டிவி இல்லாம நாங்க ரொம்ப நாள் இருந்தோம். நான் டிவி வாங்கினேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னா எங்க ஃபேமிலிக்கே என்னன்னு தெரியாது, அது நான் வாங்கினேன். அண்ட் எங்க வீட்டுல ஒரு டோர், மர டோர் போடணும், அது நான் போட்டேன். நிறைய ஒரு எங்க வீட்டுல வந்து ஷோஃபான்னு ஒண்ணு வாங்கினதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னோட சம்பளத்துல வாங்கினது. அண்ட் எங்க வீட்டுல வந்துட்டு ஏசின்னு ஒண்ணு இப்ப போட்டுரும். என் வாழ்நாள்ல நாங்க யாருமே பார்த்ததே கிடையாது. சோ அது நான் வந்து என்னோட காசுல போட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் என்னோட பல்லுக்கு வந்து லைட்டா கேப் இருந்துச்சு, அதை அடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது எனக்கு வந்து நானே என்னோட ஓன்ல பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் எங்க இருந்து நான் நான் பண்ணனா அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து நானே இது நினைச்சுட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நிறைய நம்ம ஓடிட்டே இருக்கணும். யூடியூப்ல என்னைக்கு நம்ம 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகுறோமோ அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு நீங்க கேட்ட எல்லா Q&A இது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கும் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்காக போனேன். ஒரு 5 சாரீ வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு கஸ்டமரே வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட் மந்த் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு அப்போது தைக்க முடியல. பட் ஸோ இப்போ டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 5 சாரீஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமர் ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் இருந்துச்சு. ஸோ நான் ஒன்று ஒன்றா இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வரும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. 27th அதாவது 2027 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிளாஸ் பற்றின அப்டேட் சொல்கிறேன். இந்த கண்ணாடியை தாங்க ரொம்ப நாளாக காணும் தேடிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ கிடச்சிச்சு. சரி போட்டு நம்மளே ப்ரௌட் மூமெண்ட்டாக இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு ஒரு சாதனை படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ போட்டு ஜஸ்ட்டு நம்மளே ரசிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஷார்ட்ஸ்க்காக வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றா வந்து சாரீஸ் வந்து வீடியோவில் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் வரும்போது நம்ம அதை காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 5மே வந்து செம்ம சூப்பரான சாரீ, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி டார்க் கலர்ஸு. ஸோ என்னுடைய டேஸ்ட்டில் இருப்பாங்களோ கஸ்டமர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் எனக்கு சூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் சூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லடா நம்ம டேஸ்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல தான் நம்மளுடைய சிக்னேச்சர் கோட் வேர்டு மாதிரி கோட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொண்டை தான். கொண்டை கட்டினாலே வேலை செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அது பேர் என்னது, ஓவர்லாக் மெமரி லாஸ் ஆயிடுதுங்க. ஓவர்லாக் போடுறதுக்கு வந்து கிளாத் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ 5 மணிக்கா 6 மணிக்கா நான் வந்து டீ ஷாப் போவேன். என் பிளாக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். டீ ஷாப்பை முக்கால்வாசி டைம் நம்ம இருக்கோம் இல்லையா. டீ ஷாப் போயிட்டு வரும்போது கிளாத்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் நைட்டு எப்படி கொரியர் பண்றேன், எப்படி டிஸ்பேச் பண்றேன் அப்படின்ற வீடியோலாம் காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்லாம் கூட வரும். ஸோ இந்த சாரீ வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஸோ இது ஒண்ணு, அண்ட் இது அப்புறம் இந்த ராமர் ப்ளூ சாரீ ஒன்று கொடுத்துருக்காங்க கஸ்டமர். இது எல்லாமே சாரீ தான். இந்த சாரீஸ்ல வந்து நம்ம அழகழகா வந்து கன்வெர்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போறோம். அப்கமிங் ஷார்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா நான் இது எல்லாத்தையும் பத்தி நான் போடுவேன். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இன்னைக்கு நம்ம எது பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த சாரீல தான் நல்லா இருக்குல்ல. ஓகே, இதை கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர அவுட்புட் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் டிசைனிங் வீடியோஸ், ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.